வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிட்டெடில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதில் இருந்து அதிக அளவில் ஆட்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணலாம், எது மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆவின் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேட்டகிரியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் டயரிங், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் லேப், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் அட்மின், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் மார்க்கெட்டிங், சீனியர் ஃபேக்ட்ரி இன்ஜினியரிங். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆஃப் ஒர்க், நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதில் என்னென்ன ஒர்க் இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பிடிஎஃபை எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுனால நான் அந்த பிடிஎஃபை எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த பிடிஎஃபோட லிங்கை இதே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அது மூலமாக டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அடுத்தது இந்த ரெக்யூர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கார்பரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜாபோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம், வேலூர், தருமபுரி, ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, புதுக்கோட்டை, சிவகங்கை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி அண்ட் விருதுநகர். இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே 15,700 50,000 வரையும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 460 வேகன்சிஸ். ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, ஈரோடு. ஆல்ரெடி நான் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருந்தேன், அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 16/11/2020 லாஸ்ட் டேட்டாக பார்த்தீங்கன்னா 5/12/2020 வரையும் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லிங்க்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அது மூலமாக கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் போய்ட்டு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாப் ரோல், எந்த ரோலுக்காக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு லொக்கேஷன், நீங்கள் எந்த லொக்கேஷன் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க. இந்த 17 டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இனிஷியல் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே மேண்டேட்ரி ஃபீல்ட், அதெல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது டேட் பிக்கர் ஓப்பன் ஆகும். அது மூலமாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கே பிறந்தீங்க. அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் மேரேஜா இல்லை அன்மேரிடா அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டர் என்ன, மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் மொபைல் நம்பர் ஏதாவது இருந்தால் அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி, நீங்கள் எந்த நேஷ்னாலிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் டிஸ்ட்ரிக்ட் என்ன, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர் டங் என்ன, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவ் ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, பிசி, எம்பிசி, அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது சப்காஸ்ட், உங்களோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலீஜியன், நீங்கள் எந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ, அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அதுவும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் அத்தாரிட்டி, யார் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க அந்த டீட்டெயில் கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் படித்து முடிச்சதை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. ப்ரியாரிட்டி எஸ் ஆர் நோ கேட்கும். அது பார்த்தீங்கன்னா இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸ் சர்வீஸ் மேனு, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க, இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ்னோ, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆர் த சேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் செக் பாக்ஸ் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் உங்களோட ஸ்டேட் என்ன ஸ்டேட்டுங்கிறத கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாலுக்கா, நீங்கள் எந்த தாலுக்கா அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா கேட்பாங்க, அது கொடுத்துக்கோங்க. எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி எப்போ பாஸ் பண்ணீங்க, என்ன கிரேட் எடுத்திருக்கீங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கிறீங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மீடியம் படிச்சிருக்கீங்க, தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் நம்பர் உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே +2 ஓட டீட்டெயில்ஸ், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆயிரும். அந்த டேப்பில் போயிட்டு நீங்கள் +2வா இல்லை டிப்ளமோவா என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா +2ல் அதே மாதிரி சேம் இயர் ஆஃப் பாசிங், கிரேட், அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா அது பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியம், நீங்கள் என்ன மீடியம் படிச்சிருக்கிறீங்க, அடுத்தது நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், அதாவது நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் ரிஜிஸ்டர் நம்பர், அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நீங்கள் ப்ரீவியஸாக எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர் அண்ட் கேண்டிடேட் ரீசெண்ட் ஃபோட்டோ, இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜேபிஜியாக இருக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் சூஸ் ஃபைலுன்னு கிளிக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபில்அப் பண்ணீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் கேட் ஓப்பன் ஆயிரும். இந்த கேட்வேல போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் எது மூலமாக பேமெண்ட் பே பண்ண போகிறீங்க, அதாவது இன்டர்நெட் பேங்கிங்கா இல்லை நெட் பேங்கிங்கா இல்லை யூபிஐ பேமெண்ட்டாக எது மூலமாக பே பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் எது மூலமாக பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி செலக்ட் பண்ணேன், அதனால் யூபிஐ ஐடி இங்கே கேட்குது. இல்லைனா ஷோ கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆயிரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை உங்கள் கூகுள் பே இல்லைனா ஃபோன்பேயில் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை நீங்கள் டைரெக்டாகவே பே பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.